அமெரிக்கானும் ஆன்மீக சகோதர ஆத்மாக்கள் அனைவருக்கும் ஓர் இனிய நமசிவிய வம்சயந்தி. மண்ணுலகும் விண்ணுலகும் கடந்து பரந்தாமத்தில் இருப்பதால் கடவுள் என்று அழைக்கப்படும் பரம்பவித்திர பரமாத்மா ஸ்ரீபிதாவின் அன்பு நினைவுகளுடன் உங்கள் சகோதர ஆத்மா ரமணமுருகன் தங்களோடு பகிர்ந்து கொள்ள வந்திருக்கும் விஷயம் என்னவென்றால், கடந்த காணொளியில் மன்மனாபவ என்ற சொல்லை ஆர்வமாக கொண்டு வரும் ஸ்லோகனின் பொருளை கண்டோம். அதன் தொடர்ச்சியாக ஸ்ரீமத் பகவத்கீதை அத்தியாயம் 18 துறவின் பக்குவம் என்ற தலைப்பின் கீழ் வரும் 65வது ஸ்லோகன், மன்மனாபவ மத்பக்தோ மத்யாஜி மாம் நமஸ்குரு மாமே வைசேசி சத்யந்தே பிரதிஜானே பிரியோசிமி என வரும் இந்த ஸ்லோகன் தரும் பொருள் சற்று வித்தியாசமானதாக உள்ளது. ஆம், ஒரு ஆத்மா வெறுமனே சடங்கு சம்பிரதாயங்களுக்காக தியானம் செய்வராக ஆகிவிடக்கூடாது என தியானம் செய்வதன் முக்கியத்துவத்தை இந்த ஸ்லோகன் உணர்த்துகிறது. எப்போதுமே என்னை பற்றியே நினைத்து எனது அன்புக்கு உரியவராகி உனது வணக்கங்களையும் வந்தனங்களையும் எனக்கு சமர்ப்பிப்பாயாக. அதனால் உன் ஆத்மா என்னிடமே வந்து சேரும். நீ எனக்கு மிகவும் பிரியமான நண்பனானதால் உனக்கு நான் இந்த வாக்குறுதியை கொடுக்கிறேன் என கடவுள் அவர் காட்டும் வழியை பின்பற்றி வாழ்வோருக்கு தரும் உறுதிமொழியாக உள்ளது. இது ஆன்மீக வாழ்வில் முயற்சி செய்வோருக்கு நல்ல ஒரு கருத்தாக அமையும் என்பதை நினைத்து அடுத்த காணொளியில் தொடர்கிறேன். அதுவரை தங்கள் அனைவருக்கும் ஒரு இனிய நமசிவய ஓம் சாந்தி.